இயேசுவின் நாமத்தினாலப்பா உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நீர் எங்கள் மத்தியில் இருந்து நீர் காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை நடத்துங்க. தொடர்ந்து அப்பா உடைய வளமுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நேராய் எங்களுடைய கண்களை திருப்போம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்திலே நாங்கள் ஜெயம் பெறவும், உம்முடைய வசனத்தினாலே கர்த்தாவே இந்த உலகத்தை ஜெயிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க. கர்த்தர் தாமே நீர் அவர்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த இடத்துல வருகிற பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் அவருக்கு செலுத்தும்படியாக இந்த இடத்துல வருகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து உம்மை பாடி துதிக்க அவருடைய இருதயங்களை கிருபை செய்தல்லுங்கப்பா. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவருடைய இருதயங்களிலே நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்துங்க. உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வேதத்தில் நான் திருப்பிக் கொள்ள நாள் கூட அவருடைய வசனத்தோடு கூட கர்த்தர் பேசும்படியாக நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த அவருடைய மகிமையான கிரீடத்தை, அதாவது அவருடைய மகிமையான அந்த கிரீடத்தை எங்களுக்கு தரப்போகிறார். அந்த கிரீடத்தை எங்களுக்கு தரும் பொழுது அதை நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கிறது? என்ன சொல்றது? அந்த அன்பை ருசி பார்த்தா தான் அதனுடைய அன்பு தெரியும், அதனுடைய பெருமதி எங்களுக்கு தெரியும். அதை ருசி பார்க்காட்டி எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எவ்வளவு காரியம் இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய நாள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம். இதுல எப்படியாவது நான் காலையில் எழுந்திருவேன், அவருடைய சமூகத்தில் நிற்பேன், அவரை ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன், அவருடைய நாமத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருந்தாலே அந்த கிரீடத்தை பெறுறது எங்களுக்கு மிகவும் இலகுவா இருக்கும். இன்னைக்கு அநேகர் அந்த கிரீடத்தை வாங்குறதை விட்டுட்டு இந்த உலகத்துல கொடுக்கறதான எல்லா கிரீடத்தையும் வாங்கி தலையில போட்டுக்கொள்றோம். அதாவது பழைய ஏற்பாட்டுல அவர்களுக்கு கிடைத்த அந்த கிரீடம் எப்படி தெரியுமா? நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும். நன்மை செய்தால் when you do good deed then you getting a good reward. If you do something bad you get bad. That's the Old Testament, that's the law. But in the New Testament he gave the grace of God that changed everything. Nobody here is perfect. If we live in the Old Testament period, they stone, you know what they do? When you do something wrong, when you do something bad, even if you are not come to the house of God, and if you are not worship the God truly, faithfully, you just come like this. If you are not follow the Sabbath perfectly, they will stone you. That's the Old Testament. But in the New Testament, he gave the grace. You know what is that grace? Mercy. Anything we do, what we say? Oh, he forgave everything. But we have to remember
So if we need to get this eternal, the crown, so we need to live the life as an example. பழைய ஏற்பாடுல என்ன சொல்றது, மோசேயுடைய அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழான அந்த ஊழியங்களை நிறைவேற்றுகிறது மிகவும் கஷ்டமான காரியம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து ஒரு காரியத்தை செய்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத, எல்லாமே செய்யாத இருக்கும். செய்ய வேண்டியதெல்லாம் எங்களால் செய்ய முடியாத சொல்லும். எங்களால் பெர்ஃபெக்டா வாழ முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது, எங்களால் உண்மை பேச முடியாது, ஏதாவது ஒரு காரியத்தில் தவறுவோம். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்ன திரும்ப செய்யும்? எல்லா விஷயத்தையும் இப்படி செய்யாத, நீ நடக்கிற பொழுதும் கவனமாயிரு, பேசுற பொழுதும் கவனமாயிரு. இது எல்லாவற்றையும் எங்களுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கிறது? நாங்கள் சரியான விதத்துல நடந்தால், இப்படி செய்தால் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன செஞ்சார்? இது எல்லாவற்றையும் மாற்றி இலவசமாய், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்துட்டேன். ஆனா அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை எங்களால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியுது. இந்த கிருபையினுடைய இந்த ஊழியம், இந்த கிருபையினுடைய இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய தகுதி, எங்களுடைய தகமைகள், எங்களுடைய தராதரங்களை பார்த்து அவர் தரல. அது எல்லாமே அவருடைய கிருபையினால எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினாலதான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? உயிர் வாழுகிறோம். இன்றைக்கு நாங்க உயிர் வாழுகிறதே அவருடைய கிருபை. பவுல் என்ன சொல்றார்? நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபையா இருக்கு. வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 Corinthians chapter 3 verse 9. ஆக்கினைக்கு தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், அதாவது அதான் சொல்றார் பழைய ஏற்பாட்டுல மோசே அவர்கள் ஆராதனை செய்த நேரம், ஊழியங்கள் செய்த நேரம் தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய மகிமை அப்படியே மேல எழும்பியது. அப்ப நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் செய்கிற தவறுகளுக்கு எங்களுக்கு தண்டனை இருக்கிறதுன்னு சொல்லி தெரிந்தும், அப்படிப்பட்ட காலத்திலே அந்த ஊழியங்கள் எங்களுக்கு மகிமையை கொண்டு வந்ததா இருந்தால், பவுல் சொல்றார், இந்த காலத்தில் இருக்கிற எங்களுக்கு தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிற இந்த மகிமை இதை விட எவ்வளவு பெருசாயிருக்கும். ஆனா எங்களுடைய நியதி என்ன தெரியுமா? ஃப்ரீயா கிடைச்சா எதுவுமே அதுல பெருமதி தெரியாது. உண்மை. ஃப்ரீயா ஏதாவது கிடைச்சதுன்னு சொன்னா அதை எங்களுக்கு அனுபவிக்க தெரியாது. அதான் ஏன் தெரியுமா? காசு கொடுத்து வாங்கினதான் அதுல பெருமதி தெரியும். ஐயோ இவ்வளவு காசு கொடுத்துட்டோம், இவ்வளவு செலவழிச்சிட்டோம், இவ்வளவு காட்டிட்டோம். ஆனா ஒரு காரியம் எங்களுக்கு இலவசமா வர்ற நேரம், அவர் எங்களுக்கு இலவசமா கிடைக்கிறது. அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு அதை எங்களுக்கு தாரதுக்கு. இப்ப ஒருத்தர் கிஃப்ட் எங்களுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த கிஃப்ட் எங்களுக்கு ஃப்ரீயா வருது. ஆனா அதை கொடுக்கிறவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிஃப்ட் வாங்கியிருப்பார். நாங்க மறந்துடும். காரணம் என்ன? ஃப்ரீயா தானே கிடைக்குது. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு வந்து இலவசமா எல்லாம் கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி எவ்வளவு அநியாயம் பண்றாங்க. காரணம் என்ன? அவங்க நினைக்கிறாங்க ஃப்ரீ. ஆனா அதுக்காக எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. நாங்க ஃப்ரீயா இருக்கணும் பண்றதுக்காக, நாங்க இன்றைக்கு ஃப்ரீயா இருக்கணும் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு துன்பப்பட்டார், எவ்வளவு அடி வாங்கினார். எதுக்காக? நாங்க ஃப்ரீயா இருக்கணும். ஆனா அவர் வந்தவர் ஃப்ரீயா இருந்துட்டு போயிருந்தாருன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்க முடியாது. அதான் உண்மை. அப்பதான் பவுல் என்ன சொல்றார்?
ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும். அந்த காலத்துல மோசே, யோசுவா, இந்த ஆசாரியர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? பரிசுத்தமாய் வாழணும், உண்மையா வாழணும். ஏதோ ஒரு குறை குற்றங்கள் இருந்தால் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது. போனவெல்லாம் பார்த்தோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது சங்கிலி கட்டி இருக்கும். ஏதோ ஒரு அவர் பெயரில் ஏதோ ஒரு குறை இருக்குமா இருந்தால் அவர் தகுதியற்றவர், அவர் உள்ள போக முடியாது. தேவனுடைய சமூகத்துக்கு அவரை உள்ள போய் ஒருத்தர் தூக்கி வர முடியாது. அப்ப சங்கிலியால கட்டி இழுப்பாங்க. இப்படியெல்லாம் இல்லாதபடி இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள ஃப்ரீயா வரும். இல்லைன்னா எங்க தீர்மானிக்கிறோம்? நாங்கெல்லாம் அந்த முற்றத்திலே நின்றோம். அந்த முற்றத்திலே நின்று அந்த பார்க்கிங் லோட்டோடய போயிடணும். உள்ள வாரதுக்கு ஒருத்தர் இருப்பார், அங்கிருந்து இங்க வாரதுக்கு இன்னொருத்தர் இருப்பார். இதெல்லாம் தாண்டி இங்க வர முடியாது. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பாருங்க, முற்றத்தில் இருக்க வேண்டிய எங்களை இங்க கொண்டது என்ன செஞ்சிட்டார்? கதிரையில இங்க இருந்து சுகமா செய்தி கேட்டால் என்ன, கேட்காட்டி என்ன, நல்ல ஒரு நித்திரம் நினைச்சிட்டு போடலாம். இன்னைக்கு அப்படியும் இருக்கு. ஆனா நாங்கள் இன்னைக்கு இப்ப பார்க்க போகிற இந்த காரியம், பவுல் சொல்றார், இவருடைய இந்த மகிமை எவ்வளவு பெருசா இருந்திருந்தா, அதனுடைய அந்த அந்த அன்பு எவ்வளவு பெருசா இருந்திருந்தா அவர் இப்படி பேசியிருப்பார். வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. 2 Corinthians chapter 4 verse 16 to 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகளை அல்ல அனித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எங்களுக்கு இந்த பாட்டா தான் தெரியும், வசனமா தான் தெரியும். இதுல எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? இந்த பாட்டு பாடிட்டு வருமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. என்ன சொல்ற? அதி சீக்கிரத்துல நீங்கிறோம் இந்த உபத்திரவம். என்ன இதெல்லாம் லேசான உபத்திரவம். என்ன சொல்ற? நாங்க படுற இந்த பூமியில நாங்க படுற இந்த உபத்திரவம் எல்லாம் சிம்பிள், ஜஸ்ட் லைக் நதிங். இதெல்லாம் உபத்திரவமே இல்லை அந்த மகிமையோட பார்க்கும் பொழுது. ஏன்னா நாங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும்
எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம், எவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருப்போம், எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த பாடுகள் எல்லாவற்றையும் ஒரு தூசியை போல ஒவ்வொரு நாளும் கடந்து 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 இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோமே, அப்ப அவருடைய மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும். You understand? You know how big His glory, the glory of God. It's bigger than, it's bigger and bigger and bigger and more bigger than what we face the situation. You know the situation we facing is nothing. Think about that. When since you are born till today, how much trouble, how much problems you face, you know how many things you face every day. But we pass everything. We pass everything. And today we are standing. So the grace of God, how big. Every day we passing different issues. Every day we passing different situations. But the situation is smaller than His grace. The situation is nothing in front of Him. That's what Paul talking about. Can you read that word in 2 Corinthians chapter 4 verse 16 to 18? Therefore, we do not lose heart. Though outwardly we are wasting away, yet inwardly we are being renewed day by day. For light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. So we fix our eyes on not what is seen, but on what is unseen. Since what is seen is temporary, but what is unseen is eternal. See, what we see right now is temporary. That's not eternal. What we seeing is not, you know, the same problem, same trouble, same situation not going to come back again tomorrow. Tomorrow we are not going to face the same thing what we face today. It's all different. It's nothing. But the grace of God, the glory of God is the same, is never changed, but is bigger than what we face. So His grace is bigger and much bigger and mighty. So, in this chapter, in chapter 4, he talks about his personal life. So what he faced, what he was faced in his life in the past. And he talked about everything, how God, He took from the muddy to the palace. The example. From the muddy to the palace. So that's His grace. We have so many examples, you know, in the Bible He talking about so many examples. You know, everybody know, I don't want to say the same story again, you know, we know about David. He was a shepherd. God chose him as a king. So the glory of God is bigger than what he faced. That's why he always sings, my God is good. God is good. His grace, other than David, nobody tells about His grace that much of time. He always says, His grace is endurance for me. All the time. His grace, His grace. I'm in the wilderness, I'm alive, His grace. I'm in the war, somebody save me, His grace of God. And when the lion come, I'm standing here right now, but His grace is sufficient for me. The same thing Paul's talking about, His grace. His grace took me to the highest level.
Not this, just what we see here is nothing. That's why we said, what we see is nothing. எங்களுக்கு தெரியும் தாவீது எவ்வளவு ஆடுகளுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தவனை கர்த்தர் கொண்டு போய் என்ன செய்தார்? அரண்மனையில உட்கார வைத்தார். அவன் எப்படி பாடுறான்? தாவீதை போல யாருமே கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி சொன்னது தாவீதை போல வேற யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் தேவனுடைய கிருபை எவ்வளவு நல்லதுன்றதை அவன் நல்லா புரிஞ்சு வைத்திருந்தான். அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அநேக பேர் சொல்றாங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆனா அவனை போல தேவனுடைய கிருபை எவ்வளவு பெருசு. அவர் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். அவனுக்கு அது ஃப்ரீயா கிடைக்கல, எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறார். அவனுக்கு ஃப்ரீயா கிடைக்காமலே அவன் அந்த கிருபையை பத்தியே சொல்லி கொண்டிருந்தான். ஆனா எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சும் அந்த கிருபையை பத்தி நான் கண்டுகொள்றதே இல்லை. அதான் உண்மை. அந்த கிருபையை கண்டுகொள்றதே இல்லை. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், எங்களுடைய வேலையை நாங்க செய்வோம். ஆனா பவுல் சொல்றார் இந்த வசனத்துல, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது என்ன செய்யுமா? அழிந்து போகும். இந்த சம்பவத்தை அவன் வேற இது நீங்களாம் இப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்லல. அவன் தன்னுடைய பாடுகள் தனக்கு நடந்த சம்பவத்துல இருந்து தான் சொல்லுகிற காரியம் தான் இந்த வசனத்துல இருக்கிறது. அவனுக்கு நடந்த சம்பவத்தை அவன் சொல்றான். அவனுக்கு அவ்வளவு பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, அவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. இது எல்லாவற்றையும் தாண்டி அவன் சொல்லுகிறான், இந்த பாடுகள்லாம் படுகிறனே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே, இதெல்லாம் அற்பமான காரியம். ஆனா என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன், எனக்கு உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானே, என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஒவ்வொரு நாளும் புது மனுஷனை போல எழும்புறான். அப்படியா இருந்தா நாங்க இன்றைக்கு உயிரோடு எழும்புகிறோம் சொன்னா, புதிய மனுஷனை எழும்புகிறோம் சொன்னா, அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த கிருபை இல்லைன்னு சொன்னா அவன் சொல்றான், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபைகள் விருதாயவாயிருக்கவில்லை. அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கிருபை. அவர் இந்த கொடுத்த இந்த கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? அது வீணா போகல. அந்த கிருபை வீணாக போகவே இல்லை. அந்த கிருபை தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறதே அவருடைய கிருபைன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அவ்வளவு பாடுகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சோதனைகள், துன்பங்கள் வந்தது. இது எல்லாவற்றிலையும் இருந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என்ன அப்படியே தூக்கிட்டோம். எப்படி தெரியுமா? இந்த பிரச்சனையில அப்படியே தூக்கி கொண்டாந்து இங்க வச்சுட்டேன். இல்ல, அது இல்ல உண்மை. பாடுகள் பட்டுதான் வந்திருக்கிறோம், அடிபட்டு இருக்கிறோம், நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றார், அவருடைய கிருபை அவருடைய மகிமையோட கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றார். மோசே என்ன செய்கிறான்? அந்த மலைக்கு ஏறி போகிறான். தேவன் சொல்றார் அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அந்த இடத்துல ஏறி போகிறான். ஏறி போகும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை சொன்னார். என்ன தெரியுமா? அதை நாம பார்த்தோம். நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது, உன்னுடைய செருப்பை அங்க கழட்டி வச்சுட்டு உள்ளவான்னு சொல்றார். எப்படி சொல்ற? When Moses went to the mountain, but God speak to Moses, he is speaking, Moses, the place you are standing is holy. Just remove your slippers, remove your shoes, and come. Condition. The condition. He loved God, but he giving a condition. But for us, the condition we don't show the love, but he show his love to us. But no condition, unconditional love. But we make condition with him. That's a different. And he said, okay, the place you're standing is holy. You want to see the glory of God? Just come how I'm speaking to you. Just remove your slippers and then come. When God talked to Isaiah, he said, God,
I can speak well. I can speak well. But in front of God, you can speak, or you completely, you can speak, you can hear anything, but doesn't matter. But in front of God, it's not a big deal to do the things. His glory is bigger than your issues. His glory is bigger than your situation. When we look at the situation, it's bad. When we looking at Him, the situation is nothing. நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது நாங்கள் காண்கிற இந்த பிரச்சனைகள், காண்கிற இந்த காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனா நாங்கள் காண்கிற இந்த பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு எல்லாம் பெருசா இருக்கிறது. தேவன் எங்களுக்கு தெரியுதில்லை. ஆனா நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லை. அப்படிதான் போல் சொல்ல. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை அனுபவம் இன்னைக்கு தான் பார்க்கணும். அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய அனுபவத்துல என்னத்தையெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டானோ, என்னத்தையெல்லாம் அவன் கண்டு கொண்டானோ, அவருடைய அன்பை எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டானோ, அதுதான் பார்க்கணும். தேவனிடத்துல இருந்து மோசே தேவனிடத்துல இருந்து ஒரு கிஃப்டை பெறணுமா இருந்தா ஆண்டவர் சொல்றார், நீ நிக்கிற இடம் பரிசுத்தம், சிறப்பு கலட்டி உள்ள வாங்க. எங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? எங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? Did he say anything? When you come to church, come like this? Did God say anything? You have to come like this to the church. You have to bring the offerings. Anybody force you to do things? But in the Old Testament, you have to. That's a different. You have to. But here, if you like, if you love. So that's the difference. When you love God, you bring. In there, if you love God, you have to bring. That's the two different things. So, you love God, I know, but you have to bring the offering. But here, you love God, in your heart says, give it to God, you bring it. That's a different, two different things. And now we're coming to verse 16. 16வது வசனத்துக்கு வருகிறோம். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அது அழிந்தும், அப்படி சொல்றார். எங்களுடைய இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த மனுஷன் அழிந்தும் இல்லாமலும் போகும். ஆனால் எங்களுக்கு உள்ளான இருக்கிற இந்த மனுஷன் அழிய மாட்டான். அழிவை நோக்கி போறவன் இல்லை. ஏனென்றால் அவனை புதிதாக்குறதே அந்த தேவனுடைய வேலையா இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்றார். Our body get weak, sick, and get disease. When the trouble come, just like we go to the bed and they're just like a bug, we sleep. It's a physical body. நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய இந்த சரீரத்துல ஒரு பிரச்சனைகள், ஒரு வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகிற பொழுது அப்படியே போய் என்ன செய்யறது? சுருண்டு அப்படியே படுத்துரும். ஒரு வண்டு படுத்திருக்கிற போல அப்படி எல்லாம் பிளாங்கெட், ஒரு பிளாங்கெட்டான 2 பிளாங்கெட்டையும் இழுத்து போர்த்துட்டு என்ன செய்யறது? படுத்துரும். ஏன்? அவ்வளவு பெரிய பிரச்சனை, கஷ்டம், துன்பம். ஆனா பவுல் சொல்லுகிறார், இந்த வெளி மனுஷன் அழிந்துரும் பண்றாங்க. இது அழிஞ்சு போயிடும். நீங்க இந்த துன்பத்தினால அப்படியே படுத்திருப்பீங்களா இருந்தால் அது உங்களை அப்படியே இல்லாமல் ஆக்கிடும். ஆனா இந்த உள்ளான மனுஷன் இருக்கிறானே, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் எப்படி தெரியுமா? நாளுக்கு நாள் எவ்வளவு அடி வாங்கினாலும் எழுந்து நிற்பான். ஏன்னா அவனை புதிதாக்குறது நாங்க சாப்பிடுற சாப்பாடு இல்லை, நாங்க குடிக்கிற தண்ணியோ தேநீரோ பூஸ்ட் எனர்ஜி அது இல்லை. that inner song,
internal man is not like the physical body. For physical body we give boost, energy drink. What else? Protein shake. Why? To give the boost for this body, the physical body. But this is destroyed one day. It's going to destroy one day. But the internal man is not like this. You don't need to give any boost, no protein shake, nothing, but renew every day. So how do you know next day morning, oh, it's morning, I need to get up. It's not your body. You know what your body says? Just sleep another 1 more hour. That's your body. That's a body condition. When you look at your homework, oh, I don't feel like to go to school. If you have overload at work, oh, it's better I'm going to call and book off today. It's too much pressure. But the internal man, every day, you're happy or not, you're sad or not, you eat or not, you drink or not, get up in the morning. So that's a different. So when Paul, he said, I'm not looking at this body, I'm not looking at this physical man, I'm looking inside who lives in me, I'm looking there, I get energized. அவர் சொல்றார், இந்த வெளியே இருக்கிற இந்த மனுஷனை பார்த்து நான் இருந்தா நான் சோர்ந்து போயிடுவேன். இந்த வெளியே இருக்கிற மனுஷன் எப்படி தெரியுமா, அவனை பார்க்கிற நேரமெல்லாம் ஐயோ இவனை பார்த்தா உன்னுடைய முகத்துல முடித்தால் எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே விளங்காது. ஏன்னா வெளியே மனுஷனை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுது, மனுஷன் என்னத்தை பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். முகத்தை பார்த்துட்டு இவன் முகத்துல முடித்தால் இன்னைக்கு எனக்கு ஒன்றும் நடக்காது. ஒருத்தர் என்ன செய்வாராம், காலையிலே எழும்பி கண்ணை திறக்க மாட்டாராம், நேரா போவாராம். எங்க போவாராம், அவருடைய மகளோட ரூமுக்கு போய் தன்னுடைய மகளோட முகத்துல முளைச்சாதான் அவருக்கு எல்லாமே இந்த நாள்ல நல்லா நடக்கும். எப்படி? மனைவி பக்கத்துல இருப்பார், மற்ற பிள்ளைகள் இருக்கும், ஆனா அவருக்கு தன்னுடைய மகளுடைய முகத்துல முழித்தாதான் அன்னைக்கு எல்லாமே காரியம் வாய்க்கும். அவர் எதை பார்க்கிறார்? பிசிக்கல் மனுஷன். ஆனா அவருக்கு ஒரு சோதனை வார நேரம் சொல்லுவாரா, என்னுடைய மகளுடைய முகத்துல முழித்தாலதான் எனக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியம். பிரச்சனைன்ற நேரம் அங்க மகளை பார்க்கறதுனால பிரச்சனை, மகனை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும், நாளுக்கு நாள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த சரீரத்துல இந்த பூமியில நாங்க இருக்கிற நாட்கள்ல நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம், இந்த உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான், இந்த பூமியில வாழுகிறதுக்காக போட்டு கொண்ட ஒரு போர்வை தான் இந்த மனுஷன். The internal man, it's like a coat, it's like a dress to live in this world. This body is like a dress because we need to live in this world. Think about this. If we don't have a body, but our internal man is living, we are a ghost. Nobody can see, but somebody need to see. How they need to see us? When they see our internal man should reflect in our body. எப்படி? இன்னொரு மனுஷன் எங்களை பார்க்கிற பொழுது எங்களை இல்லை, எங்களை உள்ள இருக்கிற மனுஷனை எங்கள் மூலமாய் அவன் பார்க்கணும். அதுக்குதான் அவர் இந்த சரளத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் அப்படிதான் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். எப்படி பிரதிபலிக்கிறது? இப்ப இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு லைட் அங்க இருந்து அடிக்குது. இப்ப அந்த லைட் வந்து என்ன செய்யுது, இந்த கண்ணாடியில அந்த ஒளியை பிரதிபலிக்குது. இப்ப அந்த ஒளியை வீசுற நேரம் இந்த கண்ணாடி என்ன செய்யுது,
அதனுடைய பிரதி என்ன செய்யுது? வெளியே கொடுக்குது. நாங்க கண்ணாடி முன்னால் நிக்கிறோம், நாங்க நிக்கிறோம். இப்ப கண்ணாடி என்ன செய்யுது? எங்களுக்கு அங்க எங்களுடைய முகத்தை அங்க காட்டுது. இப்ப எங்களுக்கு உள்ள இருக்கிற மனுஷனை எது காட்டணும்? இந்த பாடி காட்டணும். அதான் சொல்றது. சொல்லுங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய். அதான் சொன்னேன், ரினியூவபிள் எனர்ஜி எவ்ரிடே. அதுதான் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் அனுதினம் சாகிறோம், ஆனாலும் இந்த சரீரத்துக்காக அனுதினமாகவும் சாகிறோம். எதுக்காக இந்த சாகிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம் சாகிறோம் சொல்லுகிறார். எது நிமித்தமாய்? கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் சாகிறேன். இந்த பாவ சரீரத்துக்காக. என்னுடைய உள்ளான மனுஷன் அனுதினமும் சாகிறான். எதுக்காக? இந்த பாவ சரீரத்தை மீட்டு கொண்டு இந்த உள்ளான மனுஷனை எப்படியாவது கொண்டு போய் அங்க பரலோகத்தில் அந்த கிரீடத்தை வாங்கிறோம். இந்த கிரீடத்தை வாங்குறதுக்காக இந்த மனுஷனை சுமந்து கொண்டு படுகிற பாடுகள் தான் இந்த உலகத்தின் பாடுகள். ஆமென். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராய் இருக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும். ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே ஒர்க், டே டு டே ஒர்க், பரிசுத்தமாக. ஆனா நீதிமானாக்க ஒவ்வொரு நாள் நீதிமானாக்கப்பட தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒன் டைம் ஆஃபர். அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது. அது திருப்பி வாங்க மாட்டாங்க. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னது? இன்னாருடைய மகன். அதான் யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. அதான் நீதிமான். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுக்கும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். யார் மூலமாய்? பவுல் சொல்றார், நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, இது எல்லாமே அவருடைய கிருபை. இப்ப வாசிங்க. இப்ப 17வது வசனத்துல சொல்றார். அடுத்த வசனம் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அதான் அந்த பாட்டை பாடணும். அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எந்த காணப்படாதவைகள்? அந்த நித்திய கிரீடத்தை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு இப்ப நாங்க காண்கிறோமே இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இதெல்லாம் அதி சீக்கிரத்தில். எப்படி ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் சொல்றாரு தெரியுமா? நீங்க லேசான உபத்திரவம். இப்ப பார்க்க போறீங்களா அந்த அவர் பாட்ட லேசான உபத்திரவம் என்னன்னு சொல்லி? வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து 27வது வசனம். அவர் சொல்ற இந்த லேசான பாடு என்ன பாடு? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான பாடுகள். பாருங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய். இப்ப அவர் சொல்றார் எப்படி? அவருடைய விரக்தி, மன விரக்தி எப்படி தெரியுமா? அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? இவர்கள் எல்லாரையும் விட நான் பாடுபட்டிருக்கிறேன். எப்படியா? பேதுரு என்னத்தையா பாடுபட்டான்? அவர் இயேசுவையா, இயேசுவோட கூட இருந்தவன் தானேன்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஓடணும். மீன் பிடிச்சு கொண்டிருந்தவனை கூப்பிட்டு, நான் உன்னை மனுஷனை பிடிக்க மாத்த போகிறேன்னு சொல்லுகிறார். ஓகேன்னு வருகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போற நேரம் இயேசுவே தெரியாதுன்னு ஓடணும். திரும்ப இயேசு கிறிஸ்து அவனை மறுபடியும் அழைக்கிறார். கூப்பிட்டு அவனுக்கு சபையினுடைய பொறுப்பை கொடுக்கிறார். அவனும் பிரசங்கம் பண்றான். ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா இவனுடைய வாழ்க்கையில இப்ப இதெல்லாம் பார்த்துதான் அவர் சொல்றாரு இந்த காரியத்தை. அவர்கள்லாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? ஆனா அதை விட எனக்கு மேல இன்னொரு பாடுகள் இருக்கிறது. எதுக்காக தெரியுமா? இந்த கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்காக
நீங்க நினைக்கலாம் நான் பைத்தியக்காரனை போல பேசுறேன்னு சொல்லி. எப்படி சொல்ற? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா பாருங்க, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியினால் அகப்பட்டவன். லிஸ்ட் கொடுக்கிறார். என்ன லிஸ்ட்? லேசான உபத்திரவம். இதத்தான் சொல்றார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை தரம்? அவர் தான் அநேக தரம் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் சுவிசேஷம் சொன்னது நிமித்தமாய். அவர் தான் அநேக தரம் அவருக்கு அடி விழுந்திருக்கு, அநேக வருத்தம். அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்பொழுதுமே என்ன செய்கிறது? தைக்குது. அவருக்கு சரீரத்தை வியாதி இருந்தது. சிலர் சொல்றாங்க அவர் தமஸ்கு போற நேரம் இயேசுக்கு தேவன் அவரை தொட்ட நேரம் கண் தெரியாமல் போனது தானே, அதுக்கு பிறகு அவருக்கு அந்த ஒரு கண் அவருக்கு பார்வை இல்லாமல் போயிட்டது, அதனால அவர் பிரயாசப்பட்டார்னு சொல்றாங்க. அவருக்கு சரீரத்தில் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருந்தும் அவர் சொல்றார் இதெல்லாம் லேசான உபத்திரவம் பிரதர். அடுத்த வசனம் இதை விட ஒரு மோசமா வருது பாருங்க. நெக்ஸ்ட் வேர்ட் 24. யூதர்கள், நல்லா கவனிங்க, நல்லா யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை தரம்? 5 தரம். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சவுக்கால எத்தனை அடி விழுந்தது? ஏன் தெரியுமா சொல்றார் யூதர்களால் சொல்லி? இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை அடி விழுந்தது? சவுக்கால எத்தனை அடி விழுந்தது? எத்தனை அடி வாங்கினார் இயேசு கிறிஸ்து சவுக்குல? How many times they beat Jesus Christ? 40? 39 times. 31. இப்ப இவர் சொல்றார் யூதர்களால் ஒன்று குறைய 40 தடவை. ஒன்று குறைய 40 தடவை. இப்ப எத்தனை? 39 அடி ஒரு தரம் வாங்கி இருக்கிறார். அதே போல எத்தனை தரம் வாங்கி இருக்கிறாராம்? 39 அடி எத்தனை தரம் வாங்கி இருக்கிறாராம்? 5 தரம் வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாவது ஒரு தரம் அடிச்சதோட விட்டுட்டாங்க, அதே மாதிரி 5 தடவை அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமா? இது சவுக்கால அடிச்சிருக்கிறாங்க எத்தனை தரம்? 39 அடியா 5 தடவை வாங்கி இருக்கிறாரு. நார்மலாவே 39 into 9, ஒரு சவுக்குல 9 கல் இருக்கு. ஒரு நூல்ல 9 கல். அத மாதிரி அந்த 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 கல் அந்த அந்த சவுக்குல மொத்தத்தை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய வியாதிகளும் அந்த ஒவ்வொரு அடியிலையும் இருக்கு. இப்ப அவர் சொல்றார் நான் 39 தரம் அடி வாங்கி இருக்கிறேன், 5 தடவை அடி வாங்கி இருக்கிறேன், என்ன 39 தரம் சவுக்கால் அடிச்சிருக்கிறாங்க. இப்ப அதை கூட்டி பெருக்கி பாருங்க எத்தனை தரம் அவருடைய சரீரத்தில் எத்தனை அடி விழுந்திருக்குன்னு சொல்லி. அடுத்த வருஷம் அது காணாம 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். எப்படியா 3 தரம்? இப்ப இதுல ஒரு மரத்துல ஒரு சின்ன ஒரு கொப்பை வெட்டிட்டு வந்து அதுல அடிச்சா அப்படி இருக்கு, அதான் மிலார். மிலார்னா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப நீங்க ஒரு கொப்பை வெட்டிட்டு அதுல சின்ன 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 சின்னதா கிளைகள் இருக்கு தெரியுமா? அதுல அதான் மிலார். எப்படி இருக்கும்? ஒவ்வொரு அடியும் அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப 3 தரம் மிலாறுகளால் அடி வாங்கி இருக்கிறேன், அடிப்பட்டேன். ஒரு தரம் கல்லடி உண்டு. 3 தரம் அவர் கப்பல்ல அவர் 3 கப்பல் பிரயாணம் செய்தார். பவுலுடைய பிரயாணங்கள்ல 3 இருக்குது கப்பல் பிரயாணம். 3 தரம் அவர் கப்பல்ல போற 3 தரம் அவருக்கு பிரச்சனை வந்தது. அடுத்து கடலிலே ஒரு பகல் முழுவதுமாய் போக்கினேன். எப்படி சொல்றார்? கடல் பிரச்சனை வந்தனே அவரை தூக்கி கடல்ல போட்டாங்க. இப்ப அவர் சொல்றார் அந்த கடலுக்குள்ள ஒரு இரவும் பகலுமாய் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தேன்.
அடுத்த வசனம். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்திலும் சமுத்திர லிஸ்ட் அடிக்க கொண்டே போறார். அடுத்த 27வது வசனம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இவ்வளவு பாடுகளையும் பட்டுட்டு அவர் சொல்றார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இதுல ஏதாவது ஒரு கால்வாசி எங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது இதுல ஒரு கால்வாசி வாங்கி இருக்கிறீங்களா? வேணும்னா மில்லார்ல அடி வாங்கி இருக்கலாம், ஒரு தரம் 2 தரம். எதனால? வீட்டுல குழப்படி செய்தால. மற்றபடி இதுல ஒன்றும் நமக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப இவ்வளவு இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் லாக்கி. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, லாக்கி. லேசான உபத்திரம். நீங்க எல்லாம் பாக்குறது லேசான உபத்திரம். நான் பட்ட இந்த லேசான உபத்திரத்தை விட நீங்க பாடுறதெல்லாம் லேசான உபத்திரம். பென்ஸ் கார்ல போக்குற டயர் பஞ்சர் ஆகுது, பிரச்சனை இல்லை, அது இஸ் நாட் a big deal. நீங்க வாகனத்துல போற நேரங்களில் திடீரென்று ஒரு பிரச்சனை வருது, அது ஒரு ஆக்சிடென்ட் வருது. ஆக்சிடென்ட் பட்டா கார் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குது. அதுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை பிரதர், இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் விட கர்த்தரோடு இருக்கிற பாருங்க, அவர் எனக்கு கொடுக்கிறார் இந்த கிரீடம். அதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த கப்பல்ல இருந்து என்ன தூக்கி கடல்ல போட்டாங்களே, அதெல்லாம் பெருசு இல்லை பிரதர். எனக்கு 39 தரம் அடிச்சாங்களே, 5 தரம் அடிச்சாங்களே, அதெல்லாம் பெருசு இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய மகிமை எனக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு தரம் எங்களுக்கு பிரச்சனை வந்து எங்கேயோ ஒரு பயணம் போக ரெடி ஆகிறோம், தடையாயிட்டுது. அந்த தடைக்காக நாங்க படுற தடை எவ்வளவு தடை தெரியுமா? அந்த தடையை போக்குறதுக்கு நாங்க எவ்வளவு தடை செய்யறோம் தெரியுமா? ஆனா இவ்வளவு தடைகளையும் தாண்டி வந்து சொல்றாரு, அது சீக்கிரம் பிரதர், இதெல்லாம் லேசான உபத்திரவம், இதெல்லாம் கடந்து போயிடும். இந்த உலகத்து பாடுகள் எங்களை என்ன செஞ்சிடும்? இந்த உலகத்து பாடுகள் எங்களை ஒண்ணுமே செய்யாது. இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் just like nothing. அதுதான் பிரசங்கி என்ன சொல்றான்? மாயை, மாயை, எல்லாம் மாயை. இந்த சூரியனுக்கு கீழே காண்றது எல்லாமே மாயை. மாயை இல்லாத ஒன்றே ஒன்று இருக்குது, அவர் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் எங்களுடைய ஆவி அப்படியே மேல கொண்டு போய் எங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்படியா பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மறந்துட்டு நாங்க இந்த உலகத்துல சுத்திட்டு இருப்போமா இருந்தா நாங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள். தேவைக்காக மட்டும் அவரை தேடி ஓடி வாரது, தேவை முடிஞ்சதுக்கு பிறகு கலட்டி விடுறது. ஏன்னா அது மனித இயல்பாயிட்டேனே. தேவைக்காக ஒரு மனுஷனோட பழகுறது, தேவை முடிஞ்சோன்னா அவனை கலட்டி விட்டுட்டு இன்னொரு ஆளை பார்க்கறது. ஏன்னா அதெல்லாம் வந்து சகஜமா போயிட்டுது. இப்ப அது வந்து சகஜமானபடினாலதான் கர்த்தருடைய சமூகத்திலும் அதே வேலையை செய்ய பார்க்கிறோம். ஆனா அவரை கலட்டி விட முடியாது. நாங்க அவரை கலட்டி விட நினைச்சோம்னு சொன்னா, அவர் எங்களை கலட்டி விட்டாருன்னு சொன்னா யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது. அவன் யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் அவர் எங்களை கலட்டி விடாம இருக்கிறார் இதுவரைக்கும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவர் சொல்றாரு, ஓ ஜஸ்ட் சில்லி ப்ராப்ளம், சில்லி சிச்சுவேஷன், இதெல்லாம் சில்லி, நத்திங். இந்த ரோமர் 8வது அதிகாரம் 17-18வது வசனத்தில் சொல்றார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எப்படி சொல்றார்? இக்காலத்து பாடுகள் வரப்போகிற அந்த மகிமைக்கு கம்பேர் பண்ணவே முடியாது அப்படி என்று நான் என்னுடைய உள்ளத்திலே எண்ணுகிறேன்.
நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது. அப்படிதான் சொல்றேன். நான் என்னுடைய உள்ளத்தில் எண்ணுகிறேன், இக்காலத்து இந்த பாடுகள் ஒன்றுமே செய்ய முடியாது. வரப்போகிற அந்த மகிமையை நான் பார்ப்பேனா இருந்தால் அந்த மகிமைக்கு முன்னால இதெல்லாம் nothing, எல்லாம் மாயை, ஒரு நாள் அழிந்துடும். Hallelujah. Hallelujah. What we see is not eternal. What we are not see, what God promised, that is eternal. No one can take from him. No one can take from him. He promised us to give. He promised only for us. Whoever believes in me, they are the one who getting this eternal life. Whoever believes in him. Not everyone. Not everyone. எத்தனை பேர் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீதியின் கிரீடம் உண்டு. அவர்கள் மாத்திரம்தான் அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசம். அவரிடத்துல விசுவாசமா இல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே இல்லை இந்த ஆசீர்வாதம். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த உலகத்துல நாங்க காண்கிறத இந்த லேசான உபத்திரம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் நான் வரப்போகிற இந்த மகிமைக்காக காத்திருக்கிறேனே, அத போல ஒரு மகிமையான நாள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை, எதுவுமே இந்த பூமியில் இல்லை. ஆமென். We need to focus this eternal blessing. We need to focus on this eternal crown. We are fighting, Paul talking about, I'm fighting in this world to get this reward, get this eternal crown. In the end he said, I fought for the good fight. I kept my faith. I saved my faith to get this reward. We have to say, God, I know this world is not eternal. One day this is all going to destroy. Everything. Even my body. They're going to bury. But my spirit, the Holy Spirit living in this place, that should go with Him. ஆண்டவரே, ஒரு நாளுக்கு நான் காண்கிற எல்லாமே இல்லாமல் போயிடும். இந்த சரீரம், மண்ணான சரீரத்தை கூட, மண்பாண்டத்தை கூட இந்த பூமியில போட்டு நொறுக்கி புதைச்சிருவாங்க. ஆனால் இந்த உள்ளான மனுஷன் எடுத்துக்கொண்டு இந்த ஆவியானவர் மேல போய் அந்த கிரீடத்தை பெறுவாரே, அதை போல ஒரு நாள், மகிமையான நாள் எதுவுமே இந்த பூமியில இல்லை. ஆமென். அதுக்காக தான் நாங்க காத்திருக்கிறோம். 5வது அதிகாரம் 2வது வசனம் ரோமர் சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். எப்படியா? யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையிலே இந்த கிரீடத்தை பெறும்படியான இந்த ஸ்லாக்கியத்தை எதனால பெற்றுக்கொண்டிருக்கிறோமாம்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு நிலை கொண்டிருக்கிறோம். எப்படி? வேற எதுலயும் இல்லை, விசுவாசத்துல கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் நிலை கொண்டிருக்கிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே அது எங்களுக்கு கிடைக்கும் என்றதுனாலதான் தைரியமா சொல்லுவோம், பிரதர் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, சிஸ்டர் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எது வேணாலும் செய்யுங்க, நீங்க எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த சரீரத்துக்கு தான். ஆனா எனக்கு உள்ளான இருக்கிற இந்த மனுஷன் அவரோட கூட அவருடைய மகிமையில போய் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுகிறதுக்கு யாராலையும் தடை செய்ய முடியாது. இந்த பாடி சபைக்குள்ள வர முடியாதபடி தடை செய்யலாம், இந்த சரீரம் இந்த இடத்துல வர முடியாதபடி தடை செய்யலாம், ஆனா இந்த ஆவி தேவனிடத்துல சேர முடியாதபடி யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். அது அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். அது இல்லை,
அது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அது கொடுத்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மேலான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இதுதான். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கும்படி அவர் எங்களுக்கு இந்த கொடுத்தார இந்த சாக்கியம். இத போல ஒரு நாள் எதுவுமே இல்லை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 38வது வசனம். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். It's all stand. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம் சொல்கிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாய் இருப்பீர்கள். ஆமென். எப்படி முடிக்கிறார்கள்? கர்த்தருடைய, எல்லாரும் வாசிப்போம் தமிழ்ல. முதல்ல எல்லாரும் வாசிப்போம். In the next English everybody going to read. Okay. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரியமான சகோதரரே சகோதரியே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களா? In English, everybody. Therefore, my beloved brethren, be ye steadfast, unmovable, always bounding in the work of the Lord. What? We have to work on His word. We have to follow this grace. Where is this grace going? Where is this grace going? This grace going forward to take this eternal crown. So we have to follow this eternal crown. Not this earthly crown. Not this earthly things. It's not earthly stuff. It's not earthly body. We love this earthly body too much. We love this earthly body too much. But we need to love the internal man more than this physical body. Amen. இந்த சரீரத்தை எல்லாருக்கும் அழகு. இந்த சரீரத்தை அழகுபடுத்த எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சரீரத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். பெருமை வரும். ஆனா இந்த சரீரத்தை விட இந்த உள்ளான மனுஷனை குறித்து பெருமையா பேசணும். நாங்க எனக்கு உள்ள இருக்கிற மனுஷன், நான் சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இங்க இருக்கிற எல்லாரை விட பெரியவர். பிரதர், எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களை விட மேலானவர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ளவர். இதுதான் இந்த உள்ளான மனுஷன். ஆமென். அவர் சொன்னது போல அவருடைய கிரியையில பெருகும். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவர். கர்த்தாவே, உமது சத்தியங்களுக்குள்ளே நாங்கள் மறைக்கப்பட்டு வாழும்படியாக நீர் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே, சத்தியத்திலே நிலைத்திருக்கும், சத்தியத்திலே வேரூன்றி நிற்கவும், கர்த்தாவே வசனங்களிலே உம்முடைய வார்த்தைகளிலே இதை கேட்டு அதன்படி நடக்க, அதன்படி செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமையை கொடுத்துருங்கப்பா. கர்த்தாவே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நீர் அவர்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதன்படி செய்ய எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தருகிறதுக்காகவும் கொள்ள உங்களுடைய ஞானத்தை இன்னும் அதிகமா எங்களுக்கு தந்தல்லப்பா. இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தாவே எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் விலக்கி உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்தல்லப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம். நல்ல கண்களை கூடி நான் ஜெபித்து இந்த ஆராதனை சமூகத்தில் ஒப்புப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீர் மட்டுமா எங்களை நடத்தினீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளை சூழ்ந்து கொண்டிருக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை அனுதினமும் 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 எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த வருகிற வாரங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் கையில் செய்கிற எல்லா காரியங்களிலும், உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை அவர்களோடு இருந்து கர்த்தாவே செய்ய வேண்டிய காரியங்களிலே உங்களுடைய கிருபை விளங்கட்டும், உங்களுடைய பிரசன்னம் விளங்கட்டும், உங்களுடைய மகிமை விளங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வல்லமையான கரத்தை நீட்டியாளுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் நீர் அதிகமான நன்மைகளை அவர்களுக்கு கொண்டு வர போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் சொல்லுகிறபடி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியங்களுக்காக ராஜ்யங்களுக்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. அதனாலே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கையிட்டு செய்கிற சகல காரியங்களை நீர் வாய்க்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை உயர்த்த வரும் வரையும் உங்களுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதத்திலும் கட்டளையிடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. அவர்கள் மேல் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். அது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.